ورحمة الله وبركاته. أقدم بسم الله جل وقسم وحمدي حمدا بالدوام مؤسم. أسلم تسليما كثيرا قياسما. أصلي صلاة تملأ الأرض والسماء على من له على العلا متبضع. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் அருளாளன் அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடக்கம். இருட்டினிலே இடறி விழும் இனத்தவர்க்கு இஸ்லாத்தின் பெருவிளக்கை காட்ட வந்த பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையும் அவர்களின் அன்பு தோழர்கள் அருமை குடும்பத்தார்கள் அவர்களின் புனிதமிக்க பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரின் ஆத்ம ஆசையினை மனம் மொழி மெய் ஆத்மாவினால் வேண்டி விரும்பியவனாக தொடர்கின்றேன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சமுதாய நேயர்களே, சன்மார்க்க சீலர்களே, அல்லாஹுவின் அருள்நாதன் நல்லடியார்கள், இன்ஷா அல்லாஹ் வருகிற வெள்ளிக்கிழமை துல் ஷவ்வால் மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை, வருகிற வெள்ளிக்கிழமை அஸ்தமனம் முடிந்து சனிக்கிழமை தொடங்கியவுடன் ஷவ்வாலின் நிறைவும் மறுநாள் சனி மாலை துல்கஅதா மாதம் பிறக்கிறது. துல்கஅதா வர வெள்ளிக்கிழமை கடந்தவுடன் பிறக்கிறது. துல்கஅதா என்ற அரபி சொல்லுக்கு உட்காருவதற்குரிய மாதம் என்று பொருள். அதனை தொடர்ந்து 12ஆம் மாதம் துல் ஹஜ்ஜி, ஹஜ்ஜுக்குரிய மாதம். அல்லாஹு ரப்புல் இஸ்ஸா 12 மாதங்களை வகுத்து அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை சங்கையான மாதம் என்று அறிவித்தார். அஷ்ஷஹருல் ஹராம், ஷஹருல் ஹராம் சங்கையான மாதம் என்பது அந்த 4 மாதங்களின் வரிசையில் தொடர்ந்து 3 மாதம். ஒரு மாதம் தனியாக வருகிறது, ரஜபு மாதம் தனியாக வருகிறது. எனவே ரஜபு என்பது 8வது மாதம், அதாவது 9ஆம் மாதம் ரமதான், ரமதானுக்கு முந்தின ஷஅபான், அதனை தொடர்ந்து 7ஆம் மாதம் ரஜபு. 7ஆம் மாதம் ரஜபு சங்கையான மாதம். ஆனால் 11ஆம் மாதமும் 12ஆம் மாதமும் புனித மாதம். புனித மாதம் என்று பெயர் சொல்லப்பட காரணம், அந்த மாதத்தில் போராயுதத்தை தூக்கக்கூடாது. சன்மார்க்க போர், இஸ்ரேல் ஈரானின் மீது தாக்குவதோ அல்லது அமெரிக்கா ஈரான் மீது தாக்குவதோ அவர்களுக்கு எந்த விதமான விதிமுறையும் கிடையாது, மார்க்கமும் இல்லை. முஸ்லிம்கள் தமக்கிடையே போரிடுவதற்கு தடை செய்யப்பட்ட மாதம் 4 மாதங்கள். அந்த 4 மாதங்கள் 3 மாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டி வருகிறது. 7ஆம் மாதம், 9ஆம் மாதம், அதாவது 7ஆம் மாதம் தனியாக வருகிறது. 9ஆம் மாதம் ரமதான், ரமதானில் போர் செய்யப்பட்டுள்ளது. பத்ரு போர் நடைபெற்றதே புனித ரமதான். எனவே ரமதானுக்கு முந்தின ஷஅபான், அதிலும் போர் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் ரஜபு மாதம் போர் செய்ய தடுக்கப்பட்ட மாதம். சங்கையான மாதத்தில் தனியாக இருக்கிற மாதம் ரஜபு மாதம். 11, 12, 1 முஹர்ரம் பிறை 1 ஆக அந்த 3 மாதங்களும் போர் செய்ய தடுக்கப்பட்ட புனித மாதங்கள். எனவே இந்த துல்கஅதா மாதம் அடுத்த வாரம் தொடங்குகிறது என்றால் அதற்கு பொருள் என்ன? ஹஜ்ஜுக்குரிய மாதம் வருகிறது. அதற்கு முன்னர் போராயுதங்களை எல்லாம் கீழே இறக்கி வைத்துவிட்டு புனித சிந்தனையோடு இபாதத்தில் போய வேண்டும் என்று நினைவூட்டுகிற மாதம் என்பதனாலதான் துல்கஅதா. எனவே இந்த புனிதமான மாதத்தில் போர் செய்வது தடுக்கப்பட்டது என்றவுடன் புனிதமான இடம், புனிதமான மாதம் ஷஹருல் ஹராம்,
புனிதமான இடம் மக்கமா நகரம். அந்த இரண்டு ஹரம்கள் ஹரமைனி ஷெரீஃபைனி என்பார். சங்கையான இரண்டு மதங்கள், ஒன்று கஅபாவை சுத்திகரிக்கும் மஸ்ஜிதுல் ஹராம், இன்னொன்று ரவுதா ஷெரீஃபை சுற்றி இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் நபவி. இந்த இரண்டும் ஹரமைனி ஷெரீஃபைனி. சவுதி மன்னர் தன்னுடைய முகவரியை பதிவு செய்யும் போது ஹாதிமுல் ஹரமைனி ஷெரீஃபைனி என்பார். சங்கையான இரண்டு திருத்தலங்களின் ஊழியர். அவர்கள் மலிக் என்றாலும் கூட மலிக் அப்துல் அசீஸ், மலிக் ஃபஹது என்று சொல்லப்படுகிற இந்த அரசர்கள் மக்களுக்குத்தான் மலிக்கு. அல்லாஹுடைய புனித திருத்தலங்களுக்கு அவர்கள் மலிக்கல்ல. ஹரம் ஷெரீப், கஅபாவை சுற்றி இருக்கும் மக்கா எனும் ஹரம் ஷெரீஃபுக்கும் ரவுதாவை சுற்றி இருக்கும் மதீனா என்ற மஸ்ஜிதுல் நபவி என்ற ஹரம் ஷெரீஃபுக்கும் மன்னர்கள் அல்ல, மலிக்கு என்ற முகவரியில் இருந்தாலும் அவர்கள் ஹாதிமுன்னா ஊழியர். ஹாதிமுல் ஹரமைனி ஷெரீஃபைனி, சங்கையான இரண்டு ஹரம்களின் ஊழியர் என்பார்கள். எனவே அந்த இரண்டு திருத்தலங்களின் முதலில் மக்கமா நகரை குறிப்பார்ப்போம். அல்லாஹு தஆலா அந்த ஊரையும் சொல்லுகிறார், அந்த மஸ்ஜிதையும் சொல்லுகிறார். முதலில் அந்த மக்கா என்ற ஊர். மக்கா என்ற ஊருக்கு இருக்கிற மகத்துவம் என்னவென்றால், அல்லாஹ் வத்தீன் என்ற சூராவிலே அந்த மகத்துவத்தை தொடங்குகிறார். வத்தீனி வஸ்ஸைத்தூனி வத்தூரி சீனீன வஹாதல் பலதில் அமீன். அத்தி மரத்தின் மீது சத்தியமாக, ஜெய்தூன் எண்ணெய் மீது, ஒலிவ எண்ணெய் என்பார் ஆலிவ் ஆயில், ஒலிவ எண்ணெயின் மீது சத்தியமாக, சங்கையான இந்த நகரத்தின் மீது, தூர்சீனா மலை மீது சத்தியமாக, நான்காவதாக நம்பிக்கைக்குரிய இந்த நன்னகரத்தின் மீது சத்தியமாக. எனவே மக்கமா நகரத்துக்கு பலதுல் அமீன் என்ற ஒரு முகவரி அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். வத்தீனி சூரா எல்லோருக்கும் மனப்பாடமான அம்மஜிதுல் இடம்பெற்றுள்ளது. சின்னஞ்சிறிய சூறாக்கள் வரிசையில் இடம்பெற்றுள்ள அந்த 4 சத்தியத்தில் 4வது சத்தியம் பலதுல் அமீன், நம்பிக்கைக்குரிய நகரம். எனவே அத்திமரம், தூர்சீனா மலை, ஒலிவ மரம், அத்திப்பழம், ஒலிவ மரம், ஜெய்தூன் எனப்படுகிற மரம், அடுத்து நம்பிக்கைக்குரிய நகரம். ஏன் மக்கமா நகரத்துக்கு நம்பிக்கைக்குரிய நகரம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்றால், அந்த மக்கமா நகரத்துக்குள் யாரையும் தஞ்சம் புகுந்தால் அங்கே கொலை செய்யக்கூடாது. கொலையாளி தந்தையை கொண்டவன் கூட, தன்னுடைய தந்தையை கொண்டவன் ஹரம் ஷெரீஃபுக்குள்ளே போய் தஞ்சம் புகுந்தால் அந்த இடத்தில் வைத்து அவனை கொல்லக்கூடாது. சட்டத்தின் வெளிச்சத்தில் அவன் வெளியே கொண்டு வர வேண்டும். மரண தண்டனை, கொலையாளிக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனால் கொலையாளிக்கு மரண தண்டனை நிறைவேற்றினாலும் அவன் அந்த ஹரமுக்குள்ளே இருக்கும் போது அது தடை செய்யப்பட்டது. அவனை வெளியே கொண்டு வர வேண்டும். முன்னொரு முறை நினைவிருக்கும், ஹரம் ஷெரீஃபுக்குள் ஈரானியர்கள் கலாட்டா செய்தது. அப்போது அரசு யோசித்தது, பத்துவா எடுத்தது, புனிதமான ஹரமுக்குள் கலாட்டா செய்யக்கூடாது, இவர்களை கொல்லுவதற்கு கூட மார்க்கம் அனுமதிக்கவில்லை என்றவுடன் அவர்கள் சுரங்கப்பாதைகள் புகுந்து தஞ்சம் புகுந்தார்கள். உடனே அரசு பத்துவாவின் அடிப்படையில் எடுத்த நடவடிக்கை என்னவென்றால், தண்ணீர் பீச்சி அடித்து, உள்ளே இருக்க முடியாத அளவுக்கு தண்ணீர் பீச்சி அடித்து தஞ்சம் புகுந்தவர்கள், சுரங்கப்பாதைக்குள் தஞ்சம் புகுந்தவர்கள் வெளியே கொண்டு வரப்பட்டு அவர்கள் ஹரமுக்கு வெளியாக்கப்பட்டுதான் அவர்கள் செய்த குற்றத்துக்கான மரண தண்டனை நிறைவேற்றப்படும். எனவே அந்த இடம் புனிதமான இடம், அந்த நகரம் புனிதமான நகரம். எனவே பலதுல் அமீன் என்று அல்லாஹ் அதுக்கு அடையாளம் காட்டுகிறான். நம்பிக்கைக்குரிய நகரம், எந்த அச்சமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, யாராலும் எந்த நேரத்திலும் பாதிப்பு வருமின்றி பதட்டம் இல்லாத ஒரு நகரம் என்று மக்காவை அல்லாஹ் அடையாளம் காட்டுகிறான். அதற்கு அலந்தர கைஃபா சூராவுக்கு அடுத்து கூறுகிறான், லீலாஃபி குரைஷின் ஈலாஃபியும் ரிஹலத்த ஷித்தாய் வஸைஃப். கோடை காலத்து பயணம், குளிர்காலத்து பயணம் என்று 2 பயணங்களை குறைஷியர்கள் மேற்கொள்வார். உங்களுடைய கோடைகால குளிர்கால பயணத்திலே அல்லாஹு தஆலா உங்களுக்கு அச்சமற்ற நிலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் மக்கமா நகரத்தை
நம்பிக்கைக்குரிய நகரம் என்று ஆக்கினார். எனவே அரபியர்கள், குறிப்பாக குறைஷியர்கள், அரபியர்கள் பொதுவாக அண்ணன் பெருமான் செல்வாசிய குலம் கோத்திரமாகிய குறைஷியர்களுக்கு குறிப்பாக அச்சமற்ற நிலை ஏற்பட வேண்டும், பயணத்திற்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் மக்கமா நகரத்தை நம்பிக்கைக்குரிய நகரம் என்றார். அத்துடன் அந்த ஊருக்கு ஒரு முகர் வைத்தார், உம்முல் குரா. மக்கா என்பது தாய், குரா என்பது ஊர்கள். எல்லா ஊர்களுக்கும், உலகத்து ஊர்களுக்கெல்லாம் மக்கா தாய். மக்காவை தாய் என்று சொன்னார். அதற்கான விளக்கம் குறிப்பிடுகிறார் நம்முடைய முதல் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம், முதல் தாய் ஹவ்வா அம்மையார் இருவரையும் படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் திட்டமிட்ட போது மண்ணால் படைக்க வேண்டும், மலக்குகளுக்கு ஆணையிட்டார், மண்ணுலகத்தில் இருந்து மண்ணெடுத்து வாருங்கள். உடனே மலக்குகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தலைமையிலே மண்ணெடுப்பதற்கு தேர்வு செய்தது மக்கமா நகரத்து மண்ணை. எனவே மனித இனம் படைக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் திட்டமிட்ட போது படைக்கப்படுவதற்கான பரிசுத்த பூமியாக மக்கமா நகரத்தை அல்லாஹ்வின் திட்டப்படி மலக்குகள் தேர்வு செய்து அந்த மக்கமா நகரத்து மண்ணெடுத்துத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள். எனவே உலகத்து ஊர்கள், எல்லா ஊர்களுக்கும் தாய் என்ற தனித்துவத்தை மக்கமா நகரம் பெறுகிறது. எனவேதான் அந்த கஅபாவை பார்த்தவுடன் நமக்கு என்ன எண்ணம் வருகிறது? தாய் முக்காடு போட்டு இருக்கிற காட்சியை போல் மக்கமா நகரம் எனும் தாய்க்கு தலையாக இருப்பது கஅபா. மக்கா எனும் தாய்க்கு கஅபா தலையாக இருப்பதனால் கருப்பு துணி சுத்தி இருக்கிற காட்சியை பார்த்தால் பத்தினி பெண்ணுறுத்தி முஸ்லிமான உத்தமை உறுத்தி முக்காடு போட்டு காட்சியளிப்பதை போல் தெரிகின்றன. அந்த தாயினுடைய மடியில் தவழ்ந்த பிறகு வெளியே வந்தவர்கள் அன்று பிறந்த பாலகனை போன்ற அந்தஸ்தை பெறுகிறார். எனவே அன்று பிறந்த பாலகன் என்ற வார்த்தையை பார்த்தார். தாயின் வயிற்றுக்குள்ளிருந்து வெளியே வருகிற குழந்தை பரிசுத்தமாக பிறக்கிறது. எந்த விதமான பாவத்தினுடைய கரையோட அதனுடைய தடயம் தெரியாமல் பிறக்கிறது. எனவே மண்ணுலகத்துடைய தாயல்லவா மக்கமா நகர். எனவே அந்த தாயின் மடியில் புகுந்து வெளியே வந்ததை போல் கஅபாவிலே மக்காவில் புகுந்தவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார். தாய்க்கு மார்பகம் இருக்கும். எனவே மக்கா எனும் தாய்க்கு மார்பகமாக ஜம்சம் எனும் நீர் ஊற்று அமைகிறது. ஜம்சமை பற்றி எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மாவு ஜம்சமு லிமா ஷரிபலஹு. எந்த நோக்கத்துக்காக ஜம்சம் தண்ணீர் குடிக்கப்படுகிறதோ அத்தனை நோக்கத்துக்கும் அது பரிகாரமாக அமைகிறது. அந்த ஜம்சமுடைய புனிதத்தை எண்ணற்ற ஹதீசுகள் நமக்கு காட்டுகின்றன. ஹதீசுகள் காட்டுவது மட்டுமல்ல, ஆயத்திலும் அல்லாஹு தஆலா அதை மறைமுகமாக அறிவிக்கிறார். எனவே புனிதமான அந்த மக்கமா நகரம், அதற்கு கஅபா எனும் தாய், அந்த தாயை அடைந்தவர்கள் தாய் வயிற்றுக் கொண்டு வெளிவந்த குழந்தையை போல் அமைகிறார்கள். தாய் கண்டவுடன் குழந்தைகள் ஓடுகிறார், மகிழ்ச்சியோடு ஓடுவார். நாம் பார்க்கலாம், சில வீடுகளில் திருமணங்கள் போன்ற நிகழ்ச்சிகளில் வெளியிலே இருக்கக்கூடிய நெடுந்தூரத்தில் இருக்கிற பெற்றோர்கள் வீட்டுக்கு வந்தால் பிள்ளைகள் தாயை கண்டால் தந்தையை கண்டால் மகிழ்ச்சியோடு அங்குமிங்குமாக ஓடுவார். அதே போல ஸஃபா மர்வா என்ற இரண்டு மலை குண்டுகளுக்கு மத்தியில் ஹாஜிகள் ஓடுகிற காட்சியை பார்த்தால் ஓடி விளையாடுகின்ற பாப்பாக்களைப் போல, பாலகர்களைப் போல, தாயை கண்ட மகிழ்ச்சியோடு பிள்ளைகள் ஓடுவதைப் போல மக்கா எனும் தாயை கண்ட மகிழ்ச்சியோடு ஹாஜிகள் என்ற குழந்தைகள் ஸஃபா மர்வா என்ற மலை குன்றங்களுக்கு மத்தியில் ஓடுகிறார். அந்த ஸஃபா மர்வா என்ற இரண்டு மலைகளும் சாதாரணமான வெற்று மலைகள் அல்ல. உலகத்திலே உள்ள மலைகளில் பெரிய மலை அல்லாஹ்வுடைய சின்னம் என்ற அந்தஸ்தை பெற வேண்டுமானால் அந்த பெருமை இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிறது. உலகத்தில் பெரிய மலை எந்த மலை? வரலாறு கூறுகிறது, ஜியோகிரபி எனப்படுகிற புவியில் கூறுகிறது, மண்ணின் இமய மலை எங்கள் மலை, மகத்துவமுக்கு இமயமலை எங்கள் மலை. எனவே உலகத்தில் பெரிய மலை இமயமலை என்றால் இமயமலை அல்லாஹ்வுடைய சின்னம் என்ற அந்தஸ்தை பெற்றதா.
அல்லாஹ் குர்ஆனிலே அந்த மக்கமா நகரத்தின் மலை குன்றங்கள் இரண்டு சிறப்பித்து சொல்லுகிறார். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த வஅத்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா. நிச்சயமாக ஸஃபா மலையும் மர்வா மலையும் அல்லாஹ்வுடைய சின்னங்களில் ஒரு இரண்டு சின்னங்களாகும். எனவே அவற்றை சந்திப்பவர்கள் பார்ப்பவர்கள் இரண்டுக்கு மத்தியில் தொங்கோட்டம் ஓடுவதை அல்லாஹ் ஒரு அமலாக ஆக்கினார். ஷை எனப்படுகிற அந்த தொங்கோட்டம் இருக்கிறது கஅபாவை தவாப் செய்வதற்கு அடுத்த அந்தஸ்து. கஅபத்துல்லாவை தவாப் செய்வது ஹஜ்ஜுடைய அமல்களில் உம்ராவுடைய அமல்களில் முக்கியமான ஒரு அந்த கஅபா தவாஃபுக்கு அடுத்த அந்தஸ்து கிடைப்பது ஸஃபா மர்வா மலைகளின் தொங்கோட்டம். எனவே ஸஃபா மர்வா என்ற இரண்டு மலைகள் மிகப்பெரிய மலை என்பதனால அல்லாஹ்வுடைய ஷாயிலுல்லாஹ் என்ற அந்தஸ்தை பெற்றதென்றால் இல்லை, அது ஒரு புனிதத்தை நினைவூட்டுகிறது. நம்முடைய தாய் ஹாஜரா அம்மையார் எப்படி தாய் என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு நமது தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அபுல் பஷரி பஅத ஆதம் இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ் என்று அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி அபுல் பஷரி பஅத ஆதம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனித இனத்தின் தந்தை என்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு அடுத்த தலைமுறைக்கு மனித இனத்தின் தந்தை ஸையதுனா இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ். எனவே அவர் மனித இனத்தின் இரண்டாம் தந்தை என்ற அந்தஸ்தை பெறும்போது அவருடைய துணைவியார் அன்னை ஹாஜரா அம்மையார் மனித இனத்தின் இரண்டாம் தாய். ஆதம் ஹவ்வா இப்ராஹிம் ஹாஜர். ஹாஜரா என்றவுடன் சாரா என்ற ஒரு மனைவி அவர்களுக்கு உண்டு என்று நம் நினைவுக்கு வரும். சாராவுக்கும் ஹாஜராவுக்கு என்ன வித்தியாசம் என்றால், சாரா என்ற மனைவி அவர்களுக்கு முதல் மனைவி, ஹாஜரா என்ற மனைவி இரண்டாம் மனைவி. அந்த ஹாஜரா என்ற மனைவி ஒரு அடிமை வம்சமாக இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அன்பளிப்பாக கிடைத்து அவர்கள் உரிமை விட்டு மனம் புரிந்தார். ஹாஜரா என்ற சாரா என்ற மனைவி ஒரு அரச குமாரியாக இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வாழ்க்கைப்பட்டார். எனவே அரச குமாரி எனும் அந்தஸ்தை பெறுகின்ற சாரா என்ற மனைவிக்கு இல்லாத ஒரு சிறப்பு அடிமை பெண்ணாக இருந்து உரிமை விடப்பட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியினம் அந்தஸ்தை பெற்ற ஹாஜரா அம்மையாருக்கு கிடைத்தது என்றால் என்ன காரணம் என்று பார்க்க வேண்டும். ஒரு அரசலங்குமரி ஒரு ராஜகுமாரிக்கு மரியாதை இருக்குமா, அல்லது ஒரு அடிமையாக இருந்து உரிமை விடப்பட்ட பெண்மணிக்கு மரியாதை மகத்துவம் இருக்கும் என்றால் எல்லோருக்கும் தெரியும் நடைமுறையில் உலக வாழ்க்கை ராஜகுமாரிக்குத்தான் மகத்துவம் மரியாதை புகழ்ச்சி எல்லாம் அது. ஆனால் இங்கே வரலாற்றில் நேர் மாற்றமாக பார்க்கிறோம். ராஜகுமாரி என்னும் அந்தஸ்தை பெற்ற சாரா அம்மையாருக்கு இல்லாத சிறப்பு அடிமை பெண்ணாக இருந்து உரிமை விடப்பட்ட ஹாஜரா அம்மையாருக்கு கிடைத்தது என்றால் என்ன காரணம்? ஹாஜரா அம்மையார் பெற்றெடுத்த குழந்தை ஸையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஹாஜரா அம்மையார் சாரா அம்மையார் பெற்றெடுத்த குழந்தை ஸையதுனா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வெளிவந்த தூதர்கள் ஏராளம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு மகன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் சாரா அம்மையார் மூலம் பிறந்த மகன். அந்த மகன் வழியாக இறுதி தூதர் பிறக்கவில்லை. ஆனால் அடிமையாக இருந்து உரிமை விடப்பட்ட ஹாஜரா அம்மையாருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து வாழையடி வாழையாக வந்தவர்கள் இறை தூதர்களில் ஒரே ஒருவர் தான் இறை தூதர். எம்பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் இறை தூதர். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் கைதா அவர் இறை தூதர் அல்ல. அவருக்கு பிறகு ஒரு 45 தலைமுறை ஓடுகிறது, யாரும் இறை தூதர் அல்ல. எனவே ஒரே உன்னை கண்ணே கண் என்பார்கள் அல்லவா, அதே போல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய குல குழுந்தாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் இறை தூதர். எனவே இறுதி தூதர் அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற முதன்மை தூதர், முக்கிய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழியில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வழியாக வந்ததனால் அந்த அம்மையாருக்கு அல்லாஹ் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தான். அவர்கள் ஏறி இறங்கிய நடப்பாதை அல்லாஹ்வுடைய சின்னம் என்ற அந்தஸ்தை கொடுத்தார். அந்த சின்னம் என்னும் அந்தஸ்தை பெறுவதற்கு பின்னணி என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய குல குழந்தாக வந்தார்கள். இவர்கள் குழந்தையாக அந்த பாரான் பெருவெளி எனப்படுகிற அந்த மக்கமா நகரத்து பாலைவன பிரதேசத்தில் அவர்கள் குழந்தையாக பிறந்த போது அவர்களுக்கு தாகம் ஏற்பட்டது. குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு தாகம் ஏற்பட்ட போது தண்ணீர் தேடி தவிக்கிறார்கள் தாயார் அன்னை ஹாஜரா. தன் குழந்தை தாகத்தால் தவிக்கிறது. குழந்தைக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் குழந்தை மரணித்து போகுமோ என்று தாய்க்கு ஒரு அச்சம், கவலை. அல்லாஹ்வுடைய நாட்டம். சாரா அம்மையாருக்கு அல்லாஹ் கூறுகிற ஆறுதல். சாரா உங்களுடைய ஹாஜரா அம்மையாருக்கு அல்லாஹ் கூறுகிற ஆறுதல், உங்களுடைய குழந்தை மரணித்து போகுமோ என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எனவே ஹாஜரா பெற்றெடுத்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தாகத்தால் தண்ணீர் இல்லாமல் நிச்சயமாக மரணித்தார். ஏனென்றால் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய குல கொழுந்தாகத்தான் இறுதி தூதர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கப் போகிறார். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வழியாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கவிருக்கும் போது எப்படி அவர்கள் மரணிப்பார்? நிமித்துவத்தினுடைய முத்திரை அல்லவா, இறுதி நிமித்துவத்துடைய சிறப்பு அல்லவா. எனவே அல்லாஹ்வுடைய ரசூல்மார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் தொடங்கி எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையிலும் 1,24,000 வரை தூதர். இத்தனை தூதர்களுக்கு கடைசி கண்ணியான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாட்டனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தாகத்தால் அன்றைக்கு தவித்து மரணித்து விட்டால் இந்த குழந்தை பிறந்திருக்க வாய்ப்பில்லை. எனவே நீங்கள் கவலைப்படாதீர்கள். தண்ணீர் ஊற்றி விபத்தி சேரி குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பருவத்தில் குதிகாலை தரையை நடித்து தண்ணீருக்கு அழுகிறது. அப்போது குதித்து பாய்ந்த தண்ணீர் தான் புனித ஜம்சம். ஜம்சம் எதனால் ஏற்பட்டது என்றால் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தாகத்தை தீர்க்க ஏற்பட்டது. இன்று வரையிலும் இந்த உலகம் உள்ளவரையிலும் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள், உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் எல்லோரும் எத்தனை கேன்கள் எடுத்து சென்றாலும், எத்தனை வாய்க்கால்களாக அது ஓடவிட்டாலும் நிச்சயமாக அந்த தண்ணீர் வைத்தால் இவ்வாறு ஒரு அதிசய நீரூற்றி உலக வரலாற்றில் நாம் பார்க்க முடியாது. எனவே அந்த தண்ணீர் எந்த சூழ்நிலையிலும் அது தடுக்கப்பட மாட்டார். அது கிணற்றில் இருந்து உருவாகிற தண்ணீர். நாகரிகம் எப்படி அமைகிறது? ஆற்றங்கரை நாகரிகம் தான் வரலாற்றில் இடம்பெற்றது. ஆனால் ஒரு கிணற்றங்கரைய நாகரிகம் முஸ்லிம் குறைஷியர்களுக்கு ஏற்பட்டது. நாகரிகத்தை பார்த்தால் சிந்து சமவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம் என்று உலக நாடுகள் எல்லாம் போற்றக்கூடிய எல்லா நாகரிகங்களும் ஆற்றங்கரை ஓரமாக உற்பத்தியாகிறது. ஆனால் இஸ்லாமிய நாகரிகம், அரேபிய நாகரிகம், அண்ணலும் பெருமான் சோதர குலத்தின் நாகரிகம் ஒரு ஆற்றங்கரை மூலமாக பிறக்கவில்லை. கிணறு ஜம்சம் என்னும் கிணற்றினுடைய ஊற்றங்கரை மூலமாகத்தான் நாகரிகம் பிறக்கிறது. அது உலகத்துக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. இல்லாமல் அல்லாஹ் இப்படி வரலாற்றை பாதுகாத்து இறை தூதர்களை கண்ணியப்படுத்தினார். நம்முடைய புனிதமிக்க ஹஜ் மாதம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு மாதம் முழுமையாக அமைந்து 2 வாரம் இருக்கு. எனவே ஹஜ்ஜினுடைய மகத்துவங்களையும் கடமை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து குறிப்பிடுவோம். ஹஜ்ஜை பற்றி ஒரு ஹதீஸின் விளக்கத்தை பின்னால் கொள்வோம். தலைப்பை மட்டும் இப்போது பதிவு செய்கிறோம். ஹஜ்ஜு செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தும் ஒருவர் ஹஜ்ஜி செய்யவில்லை என்றால், வசதி வாய்ப்பென்றால் உடல் நலம் இருக்கிறது, உடல் பலம் இருக்கிறது, பொருளாதார வசதி இருக்கிறது. ஆனால் வாய்ப்பிருந்தும் ஹஜ்ஜி செய்யாதவர்கள் எப்படி செத்து தொலைகட்டும்? எம்பெருமான் சொல்லாசம் சீற்றத்தோடு வசதி வாய்ப்பிருந்தும் ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள் ஹஜ்ஜி செய்ய அவன் சாகட்டும். ஏன் சாகட்டும் என்று முடிவெடுக்கிறேன் என்றால், அவன் யூதனாக சாகட்டும், யூதனாக மரணிக்கட்டும் என்று சொல்லுவோமா? அவன் அவன் யூதனாக சாகட்டும், அவன் இன்ஷா நஸ்ரானி அல்லது கிறிஸ்தவனாக சாகட்டும், எனக்கு கவலை இல்லை என்று
கண்மணி நாயகம் சிவதாசன் கோபத்தோடு சொன்னார் என்றார். அந்த கடமை எவ்வளவு மகத்தான கடமை. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்கள் அது குறித்து விவரிப்போம். எல்லாம் அல்லாஹ் நம்முடைய உடல் பலம், உடல் வளம், பொருளாதார வசதி பெற்றவரெல்லாம் அந்த புனித காபாவை தேடி சென்று அந்த கடமையான ஹஜ்ஜை செய்யக்கூடிய நசீபை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.